டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் 2026ல இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோன்னா கால்ஃபர் பண்ணியிருக்கிறது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் காமன் டெட் ஸோ எல்லாருமே எழுதுற மாதிரி டெட் எக்ஸாம் எப்போ வரும், ஸோ இந்த 2026ல எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் ப்ளஸ் கால் பண்ணியும் கேட்டதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ என்ன காமன் டெட் எக்ஸாம் இது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய கொஷின்ஸ் சூப்பரான கொஷின். ஸோ நம்ம டிஆர்பியில் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் 2 வாட்டி வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதம் எக்ஸாம், இன்னொன்று டிசம்பர் அக்டோபர் மாதம் கால்ஃபர் ஆகி டிசம்பர் மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 எக்ஸாமுமே வந்து பார்த்தோன்னா காமன் எக்ஸாம் தான். இந்த டெட் எக்ஸாமில் யார் வேணாலும் அப்பியர் ஆகலாம். அது ஒர்க்கிங் பண்ணுற இருக்கலாம், இல்லை நான் ஒர்க்கிங்காக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ வந்து ஜூலை மாதம் தானே எக்ஸாமு. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்க எக்ஸாம் ஜூலை மாதம் தானே. அப்போ ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு இது தனியாக வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்ட்லேருந்து கால்ஃபர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக காமனாக வந்து பார்த்தோன்னா எக்ஸாமும் சேம் ஜூலை மாதம் தான் நடக்க போகுது. அதுக்கான கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்னா சேம் மே மாதம் வரும். ஓகேவா? ஆனுவல் பிளானரில் அதுதான் சொல்லியிருக்காங்க, மே மாதம் காமன் டெட். ஆக்சுவலாக அது வந்து ஓகேவா. இதுல நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இது வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக வச்சிருக்கிற டெட் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜூலை மாதம் நடக்க போற எக்ஸாம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு, இன்னொன்று நார்மலாக வந்து பார்த்தோன்னா மே மாதம் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூலை மாதம் எக்ஸாமும் நடக்கும். ஓகேவா? ஸோ யாராச்சும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது நம்மளுக்கான எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் ரிலீஸ் ஆகும். பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 2 டெட் இருக்குது. ஒன்று வந்து மே டு ஜூலை, இன்னொன்று அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இந்த 2 டெட் எக்ஸாமில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் யாராச்சும் பண்ணலை அப்படின்னா அதுக்கான முயற்சியை சீக்கிரமாகவே தொடங்குங்க. இன்னொன்று சிலபஸ் படி 6 to 10th தான். ஓகேவா? ஸோ சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த வருஷம் நீங்கள் டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நார்மல் ஆல்ரெடி என்ன ஸ்கூல் புக் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஸ்கூல் புக்கோடைய சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சேம் 6 to 10th நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 60 நாள்லேருந்து 80 நாள் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா அவங்க சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு டிஓ ஆஃபீஸ்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காமன் டெட் எக்ஸாமுக்கும் விடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனாக்கா 60 நாள்லேருந்து 80 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டூரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதனா ஒரு சப்ஜெக்ட், ஒரு தமிழ் சப்ஜெக்ட்டு இல்லைனா ஒரு மேஜர் சப்ஜெக்ட் இல்லைனா தமிழ் இங்கிலீஷு, இது இவ்வளோ தான் ப்ரிப்பேரே பண்ண முடியும் அந்த டேஸில். நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் போய் கேட்டிங்கன்னா, நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன், அதனால தான் ஜஸ்ட் 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டெட் எக்ஸாம் நான் எழுத போகிறேன் இந்த வருஷம், நான் பாஸ் பண்ணணும், எப்போ வந்தாலும் ஓகே அப்படின்னா தாராளமாக இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த கொடுக்குற அந்த ஒரு 60 நாள் 80 நாளுக்குள்ள சிலபஸை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவர் பண்ணி படிக்க முடியாது. எக்ஸாமில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 75 மார்க்கா 70 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட்டு 5 மார்க் டிஃப்ரெண்ட்டு, 2 மார்க் டிஃப்ரெண்ட், 1 மார்க் டிஃப்ரெண்ட்டு. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த டெட் எக்ஸாம் வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண வச்சிரும். ஸோ அந்த அடுத்த டெட் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா
பொறுமையா ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அது மாதிரி எதுவும் வேண்டாம். ஒரே ஒரு டெட் நான் எழுத போறேன். அது எப்போ வந்தாலும் பரவாயில்ல. அது ஜூலை மாசம்னா வரட்டும், இல்ல டிசம்பர் மாசம்னா வரட்டும். எந்த மாசம் வந்தாலும் நான் வரப்போற டெட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பெஸ்ட் வே பிஃபோரா ஸ்டார்ட் பண்றது தான். ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு கால்ஃபர் இல்லையா? என்ன படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ 2 வே ஆஃப் மெத்தட்ல பிரிங்க. ஃபர்ஸ்ட் வே ஆஃப் மெத்தட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, லாங்குவேஜ ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ முடிச்சு வச்சிருங்க. அடுத்தது உங்க மேஜர். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட மேஜர் என்ன பண்ணிக்கலாம்? படிச்சு முடிச்சிடலாம். ஆனா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் கஷ்டமே தவிர, அட்லீஸ்ட் முன்னாடியே வந்து ஒரு 2 சப்ஜெக்ட படிச்சு வச்சிருக்கோமா? இப்ப தமிழ், இங்கிலீஷ் நல்லா பக்காவா இருக்கிறேன். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 மார்க் தமிழ்லயும், 25 மார்க் இங்கிலீஷ்லயும் என்னால எடுக்க முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டடி. இந்த வே ஆஃப் மெத்தட்ல கரெக்ட்டா போறீங்கன்னா ஓகே. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட உங்களுடைய மேஜர் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல சோசியல் சயின்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இருக்காது. அப்போ ஸ்டடி பிளானை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதமா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷை முடிச்சிடுங்க. இல்ல லாங்குவேஜ் எல்லாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா மேஜருக்கு இறங்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். லாங்குவேஜ் அதுக்கப்புறமா கூட பார்த்துக்கலாம். இது 2 வகையில எது வேணாலும் ஓகே தான். அடுத்த இன்னொரு ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா 6th to 10th வந்து கவர் பண்ணணும். இத 2ஆ பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 6th to 8th கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 9th 10th கவர் பண்ணுங்க. இப்போ இது எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு ஸ்டடி மெட்டீரியல் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது எதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்க படிச்சா மட்டும்தான் பேசிஸ் கரெக்டா போகும். ஒரு 6வது புக்ல நம்ம எப்படி படிக்கணும்? எல்லாரும் சொல்லுவாங்க 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படின்னு. 10வது புக்ல என்ன படிக்கணும்னு அவங்க கிட்ட கேட்டா கூட தெரியாது. 9வது புக்ல இருந்து என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு கேட்டாக்கா யாருக்கும் தெரியாது. பட் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா எது கொடுக்கும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுக்கும். ஸோ இது உங்க கையில இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு மோர் கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். டெட் எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கொடுக்கிற ஒரு மெட்டீரியல் எது அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலெக்ட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அகாடமியில் அவைலபிளா இருக்கு, அதை வாங்கி வேணா கூட படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எய்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் ஒரு 25 ஒரு 50 மார்க் வர மாதிரி, உங்களுடைய மேஜர் ஒரு 30 மார்க் வர மாதிரி. இப்போ மேக்ஸ் சயின்ஸோ 2 சேர்த்து கூட நீங்க ஒரு 30 மார்க் எடுங்க. இல்ல சோசியல் சயின்ஸ் மட்டும் தான் இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு 30 மார்க் எடுங்க. சைக்காலஜில ஒரு 15 மார்க். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் 15 மார்க் வச்சாலே போதும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னா 90ல இருந்து 95 மார்க் வரும் கண்டிப்பா. இந்த எய்ம் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா சூப்பரா டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இன்னொன்னு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட். ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா எல்லாருமே ஒரு டெட் எக்ஸாம் நீங்க படிக்க போறீங்கன்னா ஒரு தமிழ், இங்கிலீஷ்க்கு ஒரு நோட்டு, ஒரு உங்க மேக்ஸ் சயின்ஸுக்கு ஒரு நோட்டு மாதிரி வந்து ஒரு 2 நோட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ்னு நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோமோ அதை மட்டுமாச்சு வந்து உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி வந்து கையில எழுதி பாருங்க. அதுதான் நம்ம மைண்ட்ல உட்காரும் சூப்பரா. இல்ல ஒரு புக் வச்சுருக்கீங்கன்னா புக்லயாச்சும் அண்டர்லைனாச்சும் பண்ணி படிங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸாம் டியூரேஷன்ல அதை ரிவிஷன் பண்றதுக்கு பெஸ்ட் வேவா இருக்கும். சப்போஸ் நடுவில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெவல் குறையுது, ஸ்டடி லெவல் குறையுது அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இல்லை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது, இதெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். டெட் எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய ஒரு இதுவெல்லாம் கிடையாது, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை பண்ணாலே பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, டெட் எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தமிழ், இங்கிலீஷ் இந்த மார்க் கண்டிப்பாக லோவாக இருக்கும். இல்லை நீங்களே கூட டெட் எக்ஸாம் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வந்து நாட் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் இந்த நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் தமிழ் எவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு, சைக்காலஜியில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத முதல்ல வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க.
கண்டிப்பா உங்களுடைய மார்க் எங்க விட்டுருப்பீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ்ல தான் விட்டுருப்பீங்க. தமிழ் இங்கிலீஷோடைய மார்க் வந்து கண்டிப்பா குறைஞ்சிச்சுன்னா உங்களுடைய எக்ஸாம் கொலாப்ஸ்ட். பாஸ் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தமிழ்ல எனக்கு 23 மார்க் வந்துச்சு, இங்கிலீஷ்ல எனக்கு 20 மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. நீங்க வேணா இதை வேணா நீங்க கேட்டு பாருங்க. எந்த ஒரு கேண்டிடேட் வேணா எடுத்துக்கோங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க அவங்களுடைய தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மார்க். அதே மாதிரி ஃபெயில் ஆனவங்களுக்கும் எதுல அதிகமா மார்க் விட்டுருப்பாங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ்ல தான் விட்டுருப்பாங்க. ஸோ வேல்யூபிள் எங்க இருக்குது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மேஜர்ல நம்ம ஈஸியா பிடிச்சிட்டு போயிட்டு இருப்போம். பட் லாங்குவேஜ்ல நிறைய பேர் வந்து மார்க் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன வருதுன்றதையும் நான் அப்டேட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணி படிக்க உட்காந்துருங்க. வேற என்ன ஐடியாஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாஸ் நான் தந்துட்டே வரேன். தேங்க்யூ.